الحمد لله ولي كل نعمة وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: وصارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وأعدت للمتقين. صدق الله العظيم. فعن أسامة بن زيد رضي الله تعالى عنهما قال: قلت يا رسول الله، لم أرك تصوم شهرا من الشهور ما تصوم من شعبان. قال النبي صلى الله عليه وسلم: ذلك شهر يغفل الناس عنه بين الرجب ورمضان، وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين، فأحب أن يرفع عملي وأنا صائم، أو كما قال عليه الصلاة والسلام. رواه النسائي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தபீயின்கள், தபீயின்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில், புனிதமான நாளில், ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கட்டளையை, இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக இறைவனுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த அருள் பாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ, அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து, அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் கண்ணியமான மாதங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாதங்களும் சரி, இதனுடைய இரவுகளும் சரி, அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் மாபெரும் மகத்தான அந்தஸ்துகளை கொண்டது. ரமதானுடைய மாதத்திற்கு பின்னால் இறைவனுடைய பார்வையில் மிக பெரும் பாக்கியங்களை, பயன்களை, நன்மைகளை கொண்ட மாதங்கள் ரஜபும் ஷஅபானும். ரமதானில் கிடைக்கின்ற நன்மைகளுக்கு பின்னால் இறைவனுக்கு நெருக்கம் தரக்கூடிய உன்னதமான மாதங்கள் நம்மை கடந்த ரஜபும் தற்போதைய ஷஅபானும். நம்மை கடந்த ரஜபினுடைய நன்மைகளை, அதில் நடந்த அற்புதங்களை
அதில் இறைவன் கொடுத்த பாக்கியங்களை எல்லாம் கடந்த மாதங்களில் கேட்டோம், அமல் செய்தோம். அல்லாஹ் நம்மை கடந்த ரஜபை முழுமையான பரக்கத்தை அடையக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்மிடம் வருகை தந்திருக்கக்கூடிய ஷஅபானை முழுமையாக உணர்ந்து இறைவன் எந்த பாக்கியங்களை இந்த ஷஅபானில் பொதிந்து வைத்திருக்கின்றானோ அத்தனை பாக்கியங்களையும் நன்மைகளையும் பெறக்கூடிய பாக்கியத்திற்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஷஅபான் என்று சொன்னால் கணவாய் என்பது அதனுடைய பொருள். மலைகளுக்கு செல்வதற்காக, பிரம்மாண்டமான மலைகளுக்கு செல்வதற்காக அதனுடைய இருபுறங்களும் கணவாய்கள் இருக்கும். அந்த மலையை அடைவதற்கான வழியை அது ஏற்படுத்தி தரும். அது போன்றதுதான் இந்த ஷஅபானுடைய மாதம். அடுத்து வரக்கூடிய ரமதானை அடைவதற்கான கணவாயாக, ஒரு வழித்தடமாக இறைவன் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான். ரமதானில் நன்மைகளை பெறுவதற்கும் ரமதானில் இறையருளை நாம் அடைந்து கொள்வதற்கும் ஒரு வழித்தடமாக இந்த ஷஅபானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு அடைய செய்திருக்கின்றான். அபூ உமாமா அல் பாகிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எங்களுக்கு கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தை அடைந்து விட்டாலே சஹாபாக்களிடம் பெருமானார் சொல்லுவார்கள், தோழர்களே உங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தோழர்களே உங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஷஅபானுடைய மாதம் உங்களை அடைந்து விட்டால் உங்கள் எண்ணங்களை நீங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதனை செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறிய செய்தியை அபூ உமாமா பாகிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுவார்கள். ஷஅபான் மிக பெரும் பாக்கியங்களை பொதிந்தது. ஷஅபான் மிக பெரும் நன்மைகளை தரக்கூடியது. ஷஅபான் இறைவனுடைய நெருக்கத்தை நமக்கு இலகுவாக்கக்கூடியது. இந்த ஷஅபான் என்ற வார்த்தையில் பொதிந்துள்ள விளக்கங்களை ஆரிஃபீன்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற போது, ஷஅபானுடைய வார்த்தையில் கிடைக்கின்ற வாக்கியங்களை உலமாக்கள், இமாம்கள், இறைநேசர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற போது, ஷஅபான் என்ற வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து ஷீன், அது இந்த மாதத்தில் நீங்கள் அமல் செய்வதால், இந்த மாதத்தில் நீங்கள் இறை நெருக்கம் பெறுவதால், இந்த மாதத்தில் இறைவனுக்கு பிரியமான செயல்பாடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்வதால் ஹானரை, ஷராஃபத்தை, கௌரவத்தை அது உங்களுக்கு தரும் என்று சொல்லுவார். ஷஅபான் என்ற வார்த்தையின் இரண்டாவது எழுத்து ஐன். இந்த மாதத்தில் உன்னதமான உயர்ந்த இறை நெருக்கம் தரக்கூடிய அமல்களை நீங்கள் செய்வதால் உயர்வை, சுப்பீரியரை உங்களுக்கு வழங்குகின்றது என்று இமாம்கள், இறை நேசர்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். இந்த ஷஅபானுடைய எழுத்தில் உள்ள வார்த்தையின் மூன்றாவது எழுத்து பே என்பது இந்த மாதத்தில் நன்மைகளை, இறைவனுக்கு பிரியமான செயல்பாடுகளை நீங்கள் அதிகம் செய்வதால் பிர்ரை, நன்மைகளை, இணக்கத்தை உங்களுக்கு தருகின்றது. இந்த ஷஅபானுடைய வார்த்தையின் நான்காவது எழுத்து அலிஃப், இறைவனோடு உங்களை இணக்கமாக்கி வைக்கின்றது. ஷஅபானுடைய வார்த்தையின் கடைசி எழுத்து நூன். இந்த மாதத்தில் நீங்கள் அமல் செய்வதால், இந்த மாதத்தில் நீங்கள் இறை நெருக்கம் பெறுவதால் நூரை, பிரகாசத்தை உங்களுக்கு அது வழங்குகின்றது என்று ஆரிஃபீன்கள், இமாம்கள், இறைநேசர்கள் ஷஅபான் பொதிந்துள்ள பாக்கியத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள். சஹாபா பெருமக்கள் எப்படி ரமதான் வந்தால் ரமதானை அடைகின்ற போது மிக பெரும் ஆர்வத்தோடு, முயற்சியோடு, அமல்களில் செயல் வீரத்தோடு செயல்படுவார்களோ
அது போன்றதொரு நிலையை ஷஅபான் வந்துவிட்டாலே சஹாபாக்களிடம் வெளிப்படும் என்பதாக ஹதீதுகளுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. கான அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யதஹய்ய லிஸௌமி ஷஅபான் கமா யதஹய்ய லிஸௌமி ரமதான். ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நோற்பதற்கு எப்படி தயாராகுவார்களோ அதுபோன்று ஷஅபானுடைய மாதத்திலும் அதிகமாக நோன்பு நோற்பதற்கு சஹாபா பெருமக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள் என்ற செய்தி அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாயிலாக நமக்கு கிடைக்கின்றது. இந்த மாதத்தை குறித்து பல்வேறுபட்ட செய்திகள் இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமான மாதங்களை குறித்து நமக்கு தெளிவுபடுத்தும் போது பெருமானார் சொன்னார்கள், ரஜபுடைய மாதத்திற்கும் மற்ற மாதங்களுக்கும் உண்டான வித்தியாசம் வேறுபாடு என்ன தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், ரஜபுடைய மாதத்திற்கும் ஏனைய மாதங்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற வேதங்களுக்கும் குர்ஆனுக்கும் உண்டான வித்தியாசம். மற்ற வேதங்கள் கையாடல் செய்யப்பட்டது, மற்ற வேதங்கள் பாதுகாப்பான நிலையில் இல்லை. ஆனால் குர்ஆன் ஷரீப் இன்று வரை ஏன் கியாமத் வரை எந்த புள்ளியும் கூட மாற்றப்படாமல் அது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குர்ஆன் ஷரீஃபின் முதல் பக்கத்திலேயே அல்லாஹ் அதை உறுதிப்படுத்துவான், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இல்லை. குர்ஆனை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இந்த குர்ஆன் ஷரீஃபை இறக்கினோம், நாமே இந்த வேதத்தை பாதுகாப்போம். வேதத்தை இறக்கும் பொறுப்பையும் அதை பாதுகாக்கும் பொறுப்பையும் இறைவன் தன்னகத்தே வைத்துக் கொண்டான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபை ரஜபுடைய மாதத்திற்கு ஒப்பிட்டு காட்டினார்கள். ரஜபுக்குண்டான மேன்மை மற்ற மாதங்களுக்கும் ரஜபுக்கும் உண்டான வித்தியாசம் மற்ற வேதங்களுக்கும் குர்ஆனுக்கும் உண்டான வித்தியாசங்களை போன்று என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று ஷஅபானை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்ற போது ஷஅபான் மாதத்தின் மரியாதை என்ன தெரியுமா? ஷஅபான் மாதத்தின் கண்ணியம் என்ன தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், மற்ற நபிமார்களுக்கும் எனக்கும் உண்டான வித்தியாசம் என்று சொன்னார். மற்ற நபிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டான வேறுபாடை போன்றது மற்ற மாதங்களுக்கும் ஷஅபானுடைய மாதத்திற்கும் உண்டான வித்தியாசம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார். எல்லா நபிமார்களையும் விட தனித்துவம் பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு ஊருக்கு, சில நாட்டுக்கு, சில சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர முன்னால் வாழ்ந்த அத்தனை நபிமார்களும் சில அவர்களின் கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள், ஒரு ஊருக்கு அனுப்பப்பட்டவர்கள், ஒரு நாட்டுக்கு அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டவர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் போது இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் நபியின் கூட்டத்தாருக்கு நாம் நூஹ் நபியை நபியாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அவர்களின் சமூகத்திற்கு அனுப்பியதை பதிவு செய்வான். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும் போது வ இலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அவர்களின் சகோதரர்களுக்கு நபியாக, அவர்களின் கூட்டத்திற்கு நபியாக நாம் அனுப்பினோம் என்பதை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாகவே அல்லாஹ் பதிவு செய்வான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் போது வ இலா மதியன அகாஹும் ஷுஐபா, மதியன் வாசிகளுக்கு
ஷுஐப் நபியை நபியாக நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பினோம் என்பதை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக இறைவன் பதிவு செய்வான். இப்படி முன்னுண்டான அத்தனை நபிமார்களும் ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு சமூகத்திற்கோ அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் இதை குறித்து சொல்லும் போது, இன்னா அர்சல்னாக காஃபத்தல் லின்னாசி பஷீரன் வ நதீரா, அல்லாஹ் சொல்லுவான், நபியே உங்களை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் சுப செய்தியாக எச்சரிக்கையாக நாம் அனுப்பியுள்ளோம் என்பதை குர்ஆனின் வாயிலாகவே இறைவன் இதை வெளிப்படுத்துவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நபிமார்களுக்கும், ஏன் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நபி என்பதை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாகவே இறைவன் பதிவு செய்தான். மிஅராஜுடைய இரவில் அதை நிகழ்த்தியும் காட்டினான். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். ஷஅபானின் சிறப்பு என்பது, ஷஅபானின் கண்ணியம் என்பது மற்ற நபிமார்களுக்கும் எனக்கும் உண்டான வித்தியாசத்தை போன்று என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானின் சிறப்புகளை நமக்கு சொன்னார்கள். அதே போன்று அடுத்து வரக்கூடிய ரமதான் பெருமானார் விளக்கம் சொன்னார்கள். ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? படைப்புகளுக்கும் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கும் படைத்த இறைவனுக்கும் உண்டான வித்தியாசம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணரச் செய்தார்கள். எத்தனை கோடிக்கணக்கான படைப்புகள் இருந்தாலும் இறைவன் படைத்தவன், தன்னிகரற்றவன், இணையில்லாதவன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இது போன்ற கண்ணியம் தான், மதிப்பு தான் மற்ற மாதத்திற்கும் ரமலானுக்கும் உண்டான வித்தியாசம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணரச் செய்தார்கள். அன்பானவர்களே, இது போன்ற மாதங்கள், புனிதம் நிறைந்த இறைவுகள், இறைவன் நமக்கு தரக்கூடிய உயர்ந்த சந்தர்ப்பங்கள். இந்த சந்தர்ப்பங்களை, இந்த இரவுகளை, இந்த நாட்களை நாம் எப்படி கண்ணியப்படுத்துகின்றோம் என்பதை இறைவன் கொடுத்து சோதனை செய்து கொண்டிருக்கின்றான். இது போன்ற பாக்கியங்கள் கிடைக்காவிட்டால், இது போன்ற பாக்கியங்கள் கிடைத்தும் தவறவிட்டு விட்டால் நீ எப்போதும் இது போன்ற பாக்கியங்கள் கிடைக்காது. யோசித்து பாருங்கள். கடந்த ரஜபில், கடந்த ரமலானில், கடந்த ஷஅபானில் நம்மோடு இருந்தவர்கள் இன்று இல்லை. நம்மோடு தொழுதவர்கள், நம்மோடு நோன்பு நோற்றவர்கள், நம்மோடு இஃப்தாரிலே பங்கெடுத்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை. இன்று மாத்திரமே நிரந்தரமானது. நேற்று நம்மை கடந்து விட்டது. வருங்காலம் நமக்கு வருமா என்பது நமக்கு தெரியாது. நாளை நமக்கு வருமா என்பது நமக்கு தெரியாது. இன்று மாத்திரமே உறுதியானது, இறைவனால் கொடுக்கப்பட்ட அமானிதமானது. வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது சரியாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி யார் எல்லாம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினார்களோ அவர்களை இந்த உலகம் உயர்ந்த இடங்களில் வைத்திருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சுவனத்தை குறித்து, அதன் அற்புதங்களை குறித்து, சுவனத்தின் பாக்கியங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி எழுந்திருத்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் அந்த சுவனத்திற்குள் செல்ல வேண்டும், துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சுவனத்தின் பாக்கியங்களை, சிறப்புகளை, அதன் அபாரமான விஷயங்களை பெருமானார் கூறிக்கொண்டிருக்கும் போது எழுந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், அந்த சுவனத்திற்குள் நான் செல்ல வேண்டும், எனக்காக துஆ செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள்.
அடுத்த சஹாபி எழுந்திருத்தார், யா ரசூலல்லாஹ் நானும் செல்ல வேண்டும். இல்லை, சந்தர்ப்பம் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பிரயாணத்தில் பாலைவனங்களை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசியின் இல்லத்தில் தங்குகின்றார்கள். அந்த கிராமவாசி, அந்த பாலைவனத்தில் வீட்டில் இருந்த அந்த கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார். அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்தார், அவர்களுக்கு உணவு கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டிலிருந்து விடை பெற்று செல்லும் போது அந்த கிராமத்து சஹாபியிடம் சொன்னார்கள், மதீனாவிற்கு வந்தால் என்னை வந்து சந்தியுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். சில நாட்கள் கழிகின்றது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த அந்த தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு வருகின்றார். பார்த்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவை கொடுத்து கண்ணியப்படுத்தின அந்த கிராமத்து தோழரை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தேவையான இருப்பிடங்களை, அவருக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு பெருமானார் கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? என்னிடம் கேளுங்கள், நான் அதை தருகின்றேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடைக்கின்ற சான்ஸ் சாதாரணமானது அல்ல. கேட்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதை கேட்டாலும் அந்த இடத்தில் அவருக்கு கிடைக்கும். நினைத்திருந்தால் சுவனத்தை கேட்டிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஷஹாதத்தை, வீர மரணத்தை கேட்டிருக்கலாம். அல்லது நபியே, நான் கேட்கும் துஆக்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்திருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை உணராத அந்த தோழர் என்ன கேட்டார் தெரியுமா? நான் ஊருக்கு திரும்பி செல்ல வேண்டும், எனக்கு வாகனம் தாருங்கள் கேட்டார். சில ஆடுகள் எனக்கு பரிசாக தாருங்கள் என்று கேட்டார். எனக்கு வேலை செய்வதற்கு பணிவிடைக்கு பணியாளர்களை தாருங்கள் என்று கேட்டார். எல்லாவற்றையும் கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அந்த தோழரிடம் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் என்னை கண்ணியப்படுத்தினீர்கள், இன்று என்னை சந்திக்க வந்தீர்கள், நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். ஆனால் பனூ இஸ்ரவேலர்களில் இருந்த ஒரு கிழவியை விட நீங்கள் பலகீனமாகி விட்டீர்கள் என்று சொன்னார்கள். பனூ இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலத்தில் இருந்த கிழவியை விட நீங்கள் மோசமாயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யார் அந்த கிழவி? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கபரை அடையாளம் தெரிந்திருந்த ஒரு பெண்மணி. யூசுப் நபியின் கபரு எங்கே இருக்கின்றது என்பது அந்த பெண்மணிக்கு மாத்திரம்தான் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த கிழவியிடம் கேட்டார்கள், தாயாரே, யூசுப் நபியின் கபரை எனக்கு அடையாளம் காட்டுங்கள், யூசுப் நபியின் கபரை எனக்கு அடையாளம் காட்டுங்கள் என்று கேட்டபோது அந்த கிழவி சொன்னார், அந்த மூதாட்டி சொன்னார், நபியே, நான் யூசுப் நபியின் கபரை உங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது? நாளை மறுமையில் சுவனத்தில் எனக்கு இடத்தை பெற்றுத் தருவீர்கள் என்று உறுதியாக சொன்னால் யூசுப் நபியின் கபரை நான் காட்டுகின்றேன் என்று அந்த மூதாட்டி சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உறுதி கொடுத்தார்கள், நீங்கள் யூசுப் நபியின் கபரை எனக்கு அடையாளம் காட்டுங்கள், மறுமையில் சுவனம் உங்களுக்கு கிடைப்பதற்கு நான் பொறுப்பு. அந்த மூதாட்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு யூசுப் நபியின் கபரை காட்டி மறுமையில் சுவனத்தை பெற்றுக் கொண்டார். ஆனால்
ஆனால் அத்தனை நபிமார்களுக்கும் நபியாகிய என்னிடம் நான் கேட்டிருந்தும் வாகனத்தை, பிராணியை, பணியாளரை கேட்டு அந்த கிழவியை விட நீங்கள் மோசமாகி விட்டீர்களே என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொன்னார்கள். தபரானி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய மாதங்கள், புனிதமான இரவுகள், இறைவன் மேன்மைப்படுத்திய நேரங்கள், நாட்கள் நம்மிடம் வருகின்றது என்று சொன்னால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லவர்கள் செய்வதற்கும் நற்பாக்கியங்களின் மூலம் இறைவனை நெருங்குவதற்கும் இறைவன் தரக்கூடிய வாய்ப்புகள் இது போன்ற மாதங்கள் எல்லாம். ரமதானின் முன்னோட்டமாக ரஜபையும் ஷஅபானையும் அல்லாஹ் நமக்கு நன்மைக்கான வழிகாட்டியாக அமைத்து தந்திருக்கின்றான். எப்படி சூரியன் உதிர்ப்பதற்கு முன்னால் கிழக்கு வானில் அதனுடைய வெளிச்சம் தென்படுமோ அது போன்றதுதான் ஷஅபானுடைய மாதமும் ரஜபுடைய மாதமும். ரமதான் உங்களுக்கு மத்தியில் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிவிப்பதற்காக, அமல்களில் ஆர்வமூட்டுவதற்காக இறைவன் கொடுத்த பாக்கியங்கள் இந்த மாதங்கள். ஆனால் இந்த மாதங்களின் நாட்களை குறித்து, இந்த இரவுகளின் சிறப்புகளை குறித்து மக்கள் பொதுபோக்காக இருக்கின்றார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பதிவு செய்தார்கள். உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், லம் அரக தஸூமு ஷஹரம் மின் அஷ்ஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். ஷஅபானுடைய மாதத்தில் மிக அதிகமாக நோன்பு நோக்குகின்றீர்கள். இந்த மாதத்தில் போன்று வேற எந்த மாதத்திலும் நீங்கள் நோன்பு நோற்றதை நாங்கள் பார்க்கவில்லையே, என்ன காரணம்? ரமதானுக்கு பின்னால் ஷஅபானில் அதிகமான நோன்புகளை நோக்கின்றீர்கள், என்ன காரணம்? பெருமானார் சொன்னார்கள், தாலிக ஷஹ்ருன், இந்த மாதம் யக்ஃபலுன் நாசு அன்ஹு பைன ரஜபி வ ரமதான். ரஜபின் கண்ணியத்தை உணர்ந்த மக்கள், ரமதானின் மேன்மையை உணர்ந்த மக்கள் 2 மாதங்களிலும் அமல்களை செய்கின்றார்கள். மத்தியில் உள்ள ஷஅபானை பொதுபோக்காக விட்டு விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ரஜபில் கண்ணியத்தை, அமலை, இறை நெருக்கத்தை பெறக்கூடிய மக்கள் ரமதானில் நோன்பை நோற்று இறை பிரியத்தை பெறக்கூடிய மக்கள் மத்தியில் உள்ள ஷஅபானில் பொதுபோக்காக இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வஹுவ ஷஹ்ருன், இந்த மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? துர்ஃபஅ ஃபீஹில் அஅமால் இலா ரப்பில் ஆலமீன். நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களும் இறைவனிடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். ஏன் இந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு நோக்கின்றேன் தெரியுமா? ரமதானுக்கு பின்னால் ஏன் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கின்றேன்? பெருமானார் சொன்னார்கள், ஃபஹப்பு அய்யுர்ஃப அமலி வ அன ஸாயிமுன். இந்த மாதத்தில் எந்த நாளில் இறைவனிடம் எனது அமல்கள் எடுத்து காட்டப்படும் என்பது எனக்கு தெரியாது. எந்த நாளில் இறைவன் எனது அமல்களை பார்ப்பான் என்பது எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது ஒரு நாளில் எனது அமலை இறைவன் பார்க்கும் போது அனசாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும். எனது அமலை, எனது செயல்பாடை, எனது ஈமானை, எனது இஸ்லாத்தை, தக்வாவை இறைவன் பார்க்கும் போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் இந்த மாதத்தில் நான் அதிகம் நோன்பு நோக்குகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கத்தை முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பதிவு செய்வார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூல் லா யுஃப்திர். ஷஅபானுடைய மாதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நோன்பு நோட்பார்கள். நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொள்வோம் நோன்பை விடவே மாட்டார்கள் என்று. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதங்களில் அதிகமான நோன்பை நோற்றதாக ஹதீதுகளுடைய வார்த்தைகளிலே பதிவு செய்ய முடிகின்றது. பெருமானார் சொன்ன வார்த்தை அது.
எனது அமல்கள், எனது செயல்பாடுகள் இறைவனிடத்தில் காட்டப்படும் போது நான் நோன்பு நோற்றவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் இந்த நபிகள் நாயகம்? முன்பின் அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள், இறைவனால் நபியாக உலகத்திற்கு காட்டப்பட்டவர்கள். அவர்களுக்காக உலகம் படைக்கப்பட்டது, அவர்களுக்காக சுவனம் படைக்கப்பட்டது, அவர்களுக்காக அத்தனை மக்களும் படைக்கப்பட்டவர்கள். அந்த பெருமானார் எனது அமலை இறைவன் பார்க்கும் போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இறை நெருக்கத்தின் மீது பிரியம் கொண்டவர்களாக இருந்தார். இறைவனுடைய பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று இந்த அளவுக்கு ஆசைப்பட்டவர்களாக இருந்தார்கள். நோன்பு என்பது சாதாரணமானது அல்ல. அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எல்லாம் போருக்காக அனுப்பினார்கள். போருக்கு செல்ல வேண்டும் என்று பெருமானாரின் கட்டளை. அந்த நேரம் நான் நபியிடம் சென்றேன். யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் போருக்கு செல்லுகின்றோம், நாங்கள் எல்லாம் போருக்கு செல்லுகின்றோம், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இது உள்ளாகலி பிஷஹாதா, போரில் நான் வீர மரணத்தை அடைய வேண்டும், ஷஹாதத்தை, ஷஹீதுகளின் அந்தஸ்து எனக்கு வேண்டும், நீங்கள் துஆ செய்யுங்கள். பெருமானார் போருக்கு அனுப்புறாங்க. அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடம் வந்து கேட்ட கேள்வி என்ன? யா ரசூலல்லாஹ், நாங்கள் போருக்கு போறோம், எங்களுக்காக துஆ செய்யுங்க, போரில் நாங்கள் ஷஹீதாக வேண்டும், இறை நெருக்கம் பெற வேண்டும், மார்க்கத்திற்காக உயிர் விட்ட தியாகிகளின் பட்டியலில் எங்கள் பேரும் வேண்டும், துஆ செய்யுங்கள். பெருமானார் துஆ செய்தார்கள். என்ன செஞ்சார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம சல்லிமுஹும் வ கன்னிமுஹும், இறைவா, இறைவா, இஸ்லாத்தின் படையை சலாமத்தாக மீண்டும் திருப்பி அனுப்புவாயாக. கன்னிமுஹும், கனிமத்துகளோடு, மிக பெரும் பாக்கியங்களோடு மீண்டும் திருப்பி அனுப்புவாயாக என்று துஆ செய்தார். போர் முடிந்து வெற்றியோடு சஹாபாக்கள் திரும்பினார்கள். இரண்டாவது அறிவிப்பு, மற்றொரு போருக்காக பெருமானார் அனுப்புகின்றார்கள் சஹாபாக்களை. அப்போது வந்தார்கள் அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், இப்பொழுது நாங்கள் மீண்டும் போருக்கு செல்லுகின்றோம், மீண்டும் போருக்கு செல்லுகின்றோம், எங்களுக்காக இதுல்லாஹி பிஷஹாதா, நாங்கள் போரில் வீர மரணம் அடைய வேண்டும், எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பெருமானார் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம சல்லிமுஹும் வ கன்னிமுஹும், இறைவா, இஸ்லாத்தின் படையை சலாமத்தாக கனிமத்துகளோடு திருப்பி அனுப்புவாயாக. வெற்றியோடு திரும்பினார்கள் இஸ்லாமிய படையினர். மூன்றாவது அறிவிப்பு, இன்னொரு போருக்காக பெருமானார் அனுப்புகின்ற போது அபி உமாமா வருகின்றார். யா ரசூலல்லாஹ், 2 தடவை உங்களிடம் கேட்டேன், சலாமத்தாக நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள், அதே நிலையில் வந்துவிட்டோம், இப்பொழுது மீண்டும் போருக்காக செல்லுகின்றோம். யா ரசூலல்லாஹ், போரில் நாங்கள் மார்க்கத்திற்காக எங்கள் உயிரை விட வேண்டும், பிரார்த்தனை செய்யுங்கள். பெருமானார் மூன்றாவது சொன்னார்கள், அல்லாஹும்ம சல்லிமுஹும் வ கன்னிமுஹும், இறைவா, இஸ்லாத்தின் படையை வெற்றியோடு சலாமத்தாக கனிமத்துகளோடு மீண்டும் அனுப்புவாயாக. வெற்றியோடு படை திரும்பியது. இறுதியாக கேட்டார்கள் அபி உமாமா, யா ரசூலல்லாஹ், ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் முர்னி பிஅமலி அഖது அன்க யன்ஃபஅனி அல்லாஹு பிஹி. யா ரசூலல்லாஹ், ஷஹீதுகளின் நன்மையை தரக்கூடிய ஒரு அமலை எனக்கு தாருங்கள். போரில் வீரமரணத்தோடு மார்க்கத்திற்காக உயிர் விட்ட தியாகிகளின் பட்டியலில் இறைவன் எனது பெயரை பதிவு செய்யவில்லை போல, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அதை செய்வதன் மூலமாக ஷஹீதுகள், உயிர் தியாகிகளின் நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது பெருமானார் சொன்ன வார்த்தை அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமானார் சொன்னார்கள், அலைக்க பி ஸௌமி, உங்கள் மீது நோன்பை நான் சுன்னத்தாக ஆக்குகின்றேன், நோன்பை நான் கற்றுக் கொடுக்கின்றேன். ஃபைன்னஹு லா மிஸ்ல லஹு,
நோன்பின் கூலியை போன்று வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோன்பின் மகத்துவத்தை புரிந்தவர்கள் சஹாபா பெருமக்கள், நோன்பின் தாத்பரியத்தை புரிந்தவர்கள் சஹாபா பெருமக்கள், நோன்பின் ரகசியத்தை புரிந்தவர்கள் சஹாபா பெருமக்கள், நோன்பின் இறை நெருக்கத்தை பெற்றவர்கள் சஹாபா பெருமக்கள். ஒரு யுத்தம், முஅத்தா யுத்தத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய கூட்டத்தை அனுப்புகின்றார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள், இன் உஸீப ஸைத், ஸைத் படையின் தளபதியாக இருக்க வேண்டும். பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன? போருக்காக செல்லுகின்றீர்கள், உங்கள் தளபதியாக ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்க வேண்டும். இன் உஸீப ஸைத், ஸைதுக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் ஃபஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் அலன் நாஸி, ஸைதுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னு சொன்னா மக்களுக்கு கூட்டத்திற்கு தலைமையாக ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்று சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்து சொன்னார்கள், ஃபைன் ஃபஆனி உஸீபு ஜஅஃபர், ஜஅஃபர் இப்னு அபீ தாலிபுக்கு ஏதாவது ஆச்சுனா ஃபஅப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அதற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா படையின் தளபதியாக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு போருக்கு செல்லும் போது தலைமைக்கு ஒரு ஆளை நியமனம் செய்கின்றார்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானார் சொன்னார்கள், ஸைதுக்கு ஏதாவது ஆயிட்டா, படையின் தளபதிக்கு ஏதாவது ஆயிட்டா அந்த இடத்தில் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் வந்து விட வேண்டும். ஜஅஃபருக்கும் ஏதாவது ஆயிட்டா இறுதியாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா படையின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். இப்படி சொல்லியதுதான் தாமதம். ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயின் மூலமாக நான் இந்த யுத்தத்தில் மரணம் அடைந்து விடுவேன் என்பதை அல்லாஹ் எனக்கு அறிவித்திருக்கின்றான். இந்த போரில் நான் மரணித்து ஷஹீதாக்கப்படுவேன் என்பது பெருமானாரின் சாராம்ச வசனங்கள். எனவே நான் இந்த யுத்தத்தில் நோன்போடு கலந்து கொள்ளுகின்றேன் என்று சஹாபா பெருமக்கள் நோன்போடு யுத்தம் செய்தார்கள். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வரிசையில் சொன்னார்களோ ஸைத் படை தளபதியாக போரிட்டார். போரில் ஸைத் மரணம் அடைந்தார். ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் படையின் தளபதியாக அந்த போரில் ஜஅஃபரும் ஷஹீதானார். இறுதியாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா படை தளபதியாக இருந்து அந்த யுத்தம் வெற்றி பெற்றதாக இஸ்லாமிய வரலாறுகள் பதிவு செய்திருக்கின்றது. ஷஹீதாகி இறைவனை சந்திப்பதற்கு முன்னால் நோன்போடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் சஹாபா பெருமக்கள். நோன்பு என்பது சாதாரணமானது அல்ல. நோன்பு என்பது சாதாரணமானது அல்ல. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அமல் இறைவனிடத்தில் காட்டப்படுகின்ற போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, பெருமானார் சொன்னார்கள், இதா கான ஹிலாலு ஷஅபான், ஷஅபானுடைய பிறை வந்துவிட்டால் துஃபிஅ இலல் மலக்குல் மௌத்தி ஸஹீஃபா, உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கிடம் அல்லாஹ் ஒரு ஏட்டை கொடுக்கின்றான். ஷஅபானுடைய பிறை பிறந்துவிட்டால் உயிரை கைப்பற்றக்கூடிய இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒரு ஏட்டை கொடுக்கின்றான். யக்பது மின் ஃபீஹா இலா ஷஅபான் மின் காபில், அந்த ஏட்டில் ஒரு வருட காலம் யார் யாருடைய உயிரை வாங்க வேண்டுமோ அந்த பட்டியல் இருக்கும். யாருடைய உயிரை கைப்பற்ற வேண்டுமோ அந்த பட்டியல் இருக்கும். பெருமானார் சொன்னார்கள், ஃபைண்டர் ரஜுல் லியர்ஷு கர்ஷன், யாருக்கு தெரியும் ஒரு மனிதன் தன்னுடைய தோப்பில் தன்னுடைய இடத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கலாம். வயுபனா பனாயன், யாருக்கு தெரியும் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்காக வீடை கட்டி கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் திருமணம் செய்வதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு அன்று குழந்தை பிறந்திருக்கலாம்.
யாருக்கு தெரியும்? ஒருவன் அநீதம் செய்து கொண்டிருக்கலாம், ஒருவன் பாவம் செய்து கொண்டிருக்கலாம். இறைவன் கொடுக்கும் ஏட்டில் அந்த வருடம் முழுவதும் யார் யாருடைய உயிரை கைப்பற்ற வேண்டுமோ அந்த மரண ஓலையை அல்லாஹ் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கின்றான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இந்த மாதங்கள், இந்த நாட்கள் சாதாரணமான வழிகள் அல்ல. இந்த மாதத்தில் அதிகம் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் அதை ஏன் செய்தார்கள் தெரியுமா? இறைவனிடத்தில் செல்லும் போது எப்படியாவது இறைவன் என்னை மன்னித்து விட வேண்டுமே என்ற ஆசைகளோடு சென்றார்கள். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு வாசகத்தை சொல்லுவான், வசாரிஓ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், வசாரிஓ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். இறைவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக விரைந்து வாருங்கள். இறைவனின் பாவ மன்னிப்பை அடைந்து கொள்வதற்கு விரைந்து வாருங்கள். அப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் ஓ ஜன்னத்தின் அர்துக சமாவாத்து வல் அர்த் வஐத்தலில் முத்தகீன், வானம் பூமி எண்ணிலடங்காத பாக்கியத்தை அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை பெற்றவர்களுக்கு தயார் செய்திருக்கின்றார். அந்த மன்னிப்பை வழங்கக்கூடிய மாதங்கள், இரவுகள், நாட்கள் தான் நம்மை கடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்திலாவது இறை பொருத்தத்தோடு, இறை சிந்தனையோடு, இறை பயத்தோடு இறைவனுக்காக செயல்படுகின்றோமா என்பதை இறைவன் சோதனை செய்து கொண்டிருக்கின்றான். எல்லாமுள்ள இறைவன் எத்தனை மாதங்களை, எத்தனை நாட்களை அவனுக்கு பிரியமானதாக நமக்கு தந்திருக்கின்றானோ அந்த நாட்களில் உயர்வான, உன்னதமான இறை நேசத்திற்குரிய அமல்களை செய்து இறை பொருத்தத்திற்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க ஷரியத்தின் அடிப்படையில், இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில், பெருமானாரின் சுன்னத்துகளின் வழித்தடங்களில் பயணித்து இறுதி வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை ஆட்சிகள், எத்தனை அதிகாரிகள் ஈமானுக்கு எதிராக நின்றாலும் நம்முடைய பாதை இறைவனுக்காக, இறைவனை நோக்கி இறையச்சத்தோடு பயணித்தால் எந்த வெற்றியை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார், எந்த உள்ளட்சத்தை சஹாபாக்கள் பெற்றிருந்தார்களோ, எப்படிப்பட்ட ஈமானை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட ஈமானோடு இது போன்ற நாட்களை கடக்குகின்ற போது அல்லாஹ் உயர்வான வெற்றியையும் உயர்ந்த ஈமானையும் நமக்கு தருவதற்கு காத்திருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாரா என்பதை சோதனை செய்வதற்காகத்தான் இது போன்ற நாட்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். வரக்கூடிய மாதங்களில், வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய இரவுகளில் அதிகமாக தௌபா செய்து இறை நெருக்கம் பெறக்கூடிய நன்மைகள், நல்ல அமல்களை அதிகம் செய்து இறை பிரியத்திற்குரிய வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் உயர்ந்த சுவனத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு சுப சோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர் வாக்கியத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி